ஜென்ம நட்சத்திரம் படம் ஜூலை 18 ரிலீஸ் ஆக போகுது. இந்த மூவிக்கான ஆடியோ நேத்திக்கு ரிலீஸ் ஆச்சு. மாரிசன் மூவில இருந்து ஒரு சாங் ஒன்று இன்னைக்கு வரப்போகுது. இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கிட்ட இந்த சாங் வரும். ஜூலை 25 மூவி ரிலீஸ் ஆகும். ஹரிஹர வீரமல்லவோட தமிழ்நாடு தியேட்டர்கள் ரைட்ஸை சக்தி பிலிம் ஃபேக்டரி வாங்கியிருக்காங்க. ஜூலை 24 மூவி ரிலீஸ் ஆகும். தனுஷோட அடுத்த மூவிக்கான ஷூட்டிங் அடுத்த வாரம் ஸ்டார்ட் ஆக போகுது. விக்னேஷ் ராஜா இந்த படத்தை டைரக்ஷன் பண்ணுவாரு. தனுஷ் மமிதா பைஜு நடிக்க போறாங்க. கூலி தள்ளி போக சான்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. உண்மை இல்ல, மூவி சொன்ன டேட்ல வந்துடும். ஜெயிலர் 2 ஷூட்டிங் பத்தி கேட்டிருக்காரு. ஷூட்டிங் மோஸ்டா இந்த வருஷமே முடிஞ்சிடும். அடுத்த வருஷம் சம்மர் இல்ல அடுத்த வருஷத்தோட செகண்ட் ஹாஃப்ல மூவி ரிலீஸ் ஆகும். இந்த கொஸ்டினுக்கான பதில் என்கிட்ட இல்லைன்னு ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். நான் அப்டேட் வந்தா சொல்றேன். லோகேஷ் கூலி ஒரு எக்ஸ்பெரிமெண்டல் மூவின்னு நிறைய இடத்துல சொல்லியிருக்காரு. கூலி டீமோட கேஸ்ட் போஸ்டர்ஸ் அண்ட் கூலியோட டைட்டில் அனௌன்ஸ்மெண்ட்னு எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. இது கிறிஸ்டோபர் நோலனோட மொமெண்டோ படத்துல வர மாதிரி ஏதாச்சும் புதுசா லோக்கி தமிழ் சினிமாக்கு கொண்டு வர போறாரா? இதை பத்தி என்னோட ஒப்பீனியன் கேட்டிருக்காரு. லோகேஷ் எப்பவுமே ஒரு விஷயத்த காமிச்சு கதையை கண்டுபிடிக்காத மாதிரி டிஸ்ட்ராக்ட் பண்ணுவாரு. இப்ப கூலி பிளாக் அண்ட் ஒயிட்ல இருக்கு. கோல்டு கலர் மட்டும் கலரா தெரியுது. சோ இது தங்க கடத்துல மையப்படுத்தின படமா இருக்கும்னு சொல்லப்படுது. ஆனா அது பொய்யா கூட இருக்கலாம். ஏன்னா லோகேஷ் இப்படி எல்லாம் காமிச்சு டிஸ்ட்ராக்ட் பண்ணிட்டு உள்ள வேற கதை கூட வச்சிருக்கலாம். அந்த மாதிரி தான் இந்த பிளாக் அண்ட் ஒயிட் நினைக்கிறேன். இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டை காமிச்சு ஆடியன்ஸை யோசிக்க வச்சுட்டு அவர் வேற ஏதாச்சும் சிம்பிளா யோசிச்சு வச்சிருப்பாரு. டிமாண்டி கல்யாணி 3 எப்ப ரிலீஸ் ஆகும்னு கேட்டிருக்காரு. அடுத்த வருஷம் தான் மூவி ரிலீஸ் ஆகும். டான் மூவி டைரக்டர் அடுத்து யாரை வச்சு படம் பண்ண போறாருன்னு கேட்டிருக்காரு. நானே வச்சு படம் பண்ண போறாரு. அந்த படத்தை முடிச்சிட்டு சிவகார்த்திகேயன் படத்துக்கு வருவாரு. ஜெய் ஹனுமான் இந்த வருஷம் ரிலீஸ் ஆகுமான்னு கேட்டிருக்காரு. இந்த வருஷம் ரிலீஸ் ஆயிட்டோம். கட்சினோத்து ரஜினிக்கு கதை சொன்னதே ரூமர்னு சொல்றாங்க. இது உண்மையானு கேட்டிருக்காரு. கதையெல்லாம் சொல்லியிருக்காரு, உண்மைதான். ஆனா அந்த படம் நடக்குமாங்கிறது தெரியல. அது வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். நேற்று போட்ட வீடியோல ஒரு ஃப்ரேமை கொடுத்து கண்டுபிடிக்க சொன்னேன். நிறைய பேர் கண்டுபிடிச்சிங்க. ஆன்சர் தோரணை. இது என்னைக்கான ஃப்ரேம், இது எந்த மூவின்னு கண்டுபிடிங்க. இன்னும் நிறைய மூவிஸ்க்கான அப்டேட் கேட்டிருக்கீங்க. இந்த மூவிஸ்க்கான அப்டேட் எல்லாம் அடுத்தடுத்த வீடியோஸ்ல கொடுக்குறேன்.